யோபு வாழ்க்கையில் அவர் நீதிமானா இருந்தும் பிசாசு அவரை சோதிக்க அனுமதி கேட்கிறான். ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார் பழைய ஏற்பாட்டில். ஏன்னா அனுமதி கொடுக்காதீங்கன்னு வாதாடுறதுக்கு பரிந்து பேச இயேசு கிறிஸ்து என்கிற மத்தியஸ்தன் இல்லை. யோபு வாழ்க்கையிலும் ஒரு ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டை என்னன்னா, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்போ அது யோபு 3:25. பயம், எங்கடா சேர்த்து வச்சதெல்லாம் போயிருமோ, எங்கடா ஏதாவது ஆயிருமோ, பிள்ளைங்களுக்கு எதாவது ஆயிருமோ, சொத்துக்கு ஏதாவது ஆயிருமோ. பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது எல்லாமே இழக்கிறான். பிள்ளைங்க மரித்து போகிறார்கள். ஆனால் அவன் வாழ்க்கை நாம் பார்க்கிற காரியம், கர்த்தர் அவன் மறுதலிக்கவே இல்லை. வேற வார்த்தையில் சொன்னா, பொறுமையாய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் காத்திருக்கிற நேரத்தில் தேவன் ஏன் காத்திருக்கிறதுல அனுமதிக்கிறார்? அந்த நேரத்தில் அவர் நம்மை உருவாக்குகிறார்.